அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற மே 10ஆம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக உள்ளது. இந்த யோகத்தினால் மீன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதம் 4 பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனம் ராசி. இந்த மீன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், களத்திரஸ்தனத்தில் கேது, அயனசைன போகஸ்தனத்தில் சனி என்று கிரக நிலைகள் அமைப்பெற்று இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 13/5/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு ஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு ஸ்தனத்திலிருந்து குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம், 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் ராசியில் சஞ்சாரிக்கின்றன. மீன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தினை பொறுத்து தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதம் தொடங்கி ஒரு சில நாட்களிலேயே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிகழ துவங்கி இருக்கும். திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமண தடை விலகி பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும். ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலை மாறி வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். கணிசமான கடனை அடைப்பதற்கு வாய்ப்பும் கிடைக்கும். செவ்வாய் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். செய்யும் தொழிலில் அலுவலக வேலையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாகும். மீன ராசிக்கு விரயஸ்தனத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை மாதத்தின் ஒரு சில நாட்கள் இருப்பது கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் இந்த 10 நாட்கள் அலுவலகம் அல்லது தொழிலில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். திடீரென்று சுபகாரிய செலவுகள் நிகழும் என்பதால் பண விஷயத்தில் மீண்டும் கடனில் சிக்காமல் இருக்க கவனமாக இருப்பது அவசியம். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சி முயற்சி ஸ்தானத்தில் ஏற்ற இறக்கம் இல்லாத நிலையில் சஞ்சரித்தால் கூட குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மைகளும் கிடைக்கும். மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து இருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பும் ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தம் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால் ஆதாயத்தையும் அடைவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு சற்று மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை. அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவால் சுபிட்சங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்வதால் இந்த நிலையில் மாற்றம் உண்டாக போகிறது. உங்களுக்கு எதிராக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களிடம் தொழில் கற்றவர்கள் உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்குகின்ற நிலையும் ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்றாலும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் வித்தை காரகனான புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் வரும். பொன் பொருள் சேர்க்கை சேரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலையும் உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் ராகு, 7இல் கேது, 2இல் சூரியன் என்று சஞ்சரிக்கும் நிலை உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக நெருக்கடிகள் தோன்றும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை பாதுகாக்கும். குடும்பத்தினருடன் முடிந்தவரை அனுசரித்து போவது நன்மையை தரும். அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் நன்மைகளை காணலாம். விவசாயிகளுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வதால் பெண்கள் நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்கலாம். ஜென்ம ராகு ஆசை அதிகரிப்பார் என்பதால் ஒவ்வொன்றிலும் நிதானம் தேவை. குடும்ப கௌரவத்திற்கு மாறான செயல்கள் இந்த காலத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தலாம் என்பதால் பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளுங்கள். மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பல வழிகளில் செலவுகளை அதிகரிப்பார். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவார். பண வரவில் தடைகளை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். பிற்பகுதியில் விரய சனி சப்தம கேது குடும்பஸ்தானத்தில் சூரியன் என்ற உங்கள் நிலையில் குழப்பங்களையும் அதிகரிப்பார்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு அதன் வழியாக சங்கடங்களை சந்திக்க நேரலாம். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நெருக்கடி ஏற்படலாம். நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். புதிய நட்புகளால் சங்கடம் தோன்றலாம். பெண்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து நடக்க வேண்டிய நிலை ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் வேலை போல் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் இந்த காலத்தில் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் உங்கள் விருப்பப்படி செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். குலதெய்வ வழிபாடு உங்களை எல்லா சங்கடங்களில் இருந்து பாதுகாக்கலாம். மேலும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் ஒரு சில சோதனைகள் தோன்றும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுடன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் யோகத்தை வழங்கிட இருப்பதால் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பொன் பொருள் வரவு இருக்கும். செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் அடைந்து வந்த நன்மைகள் மாற்றம் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். மற்றவர்கள் அனுசரித்து போவதால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆசைகள் அதிகரிக்கும். பொன் பொருள் மீது ஆசை உண்டாகும். அதன் காரணமாக குறுக்கு வழியில் செயல முயற்சிக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழி செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களையும் நட்பு வட்டத்தையும் அனுசரித்து போவது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தவிர்ப்பது நன்மையாகும். பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையிடமும் நட்புகளிடமும் கவனம் வேண்டும்.
பேச்சு, செயல் என எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற சங்கடம் தோன்றலாம். மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பின் மீது கவனம் தேவை. மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.